ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பத்திரி எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் புது பைக் ஒன்று எடுத்திருந்தேன், Yamaha MT-15. எனக்கு ரொம்ப ஆசையாக பார்த்து வண்டி எடுத்திருந்தேன். இந்த பைக் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து யாருன்னா என்னோடய பெஸ்ட் ஆஃப் ஒன் பர்சன். ஆனால் அவங்களால தான் நான் வண்டி எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க தான் சஜஷன் பண்ணாங்க. ஏன்னா வண்டி இருந்தால் தான் உன்னை 4 பேர் மதிப்பாங்க, வண்டி இல்லைன்னா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதேமாரி நீ யாருக்கிட்டையும் ஜாஸ்தியாக வண்டி கேட்காத, ஒரு மாதிரியாக நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு சஜஷன் பண்ணி இந்த வண்டிக்கு நான் எஃபெக்ட் போட்டதை விட அவங்க எஃபெக்ட் போட்டது தான் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. அவங்க எனக்கு இந்த வண்டி மேலே எஃபெக்ட் போட்டாங்க, என் மேலே எஃபெக்ட் போட்டாங்க. நீ நல்லாரு, காசு சேர்த்து வை, வண்டி வாங்கு, எதனா ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கோ, அப்போ தான் காசு இருந்தால் தான் நம்ம 4 பேர் மதிப்பாங்கன்ட்டு அவங்க சொன்னதுனால நான் வந்து இந்த MT பைக் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதேமாரி அவங்களும் பிடிச்சிருந்தாங்க, அவங்களும் வந்தாங்க, அவங்களும் இந்த வண்டி எடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே இந்த வண்டிக்கு பார்த்து பண்ணாங்க. ஐ எம் ஆல்சோ பெஸ்ட் ஆல்சோ. எனக்கு இந்த வண்டி கிடச்சதை விட அவங்க எனக்கு கிடச்சது நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ மை லக்கி சாம் ஆஸ் ஒன் பர்சன். ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா அவங்க இல்லைன்னா சீரியஸாக நான் வந்து இந்த வண்டி எடுத்திருக்க முடியாது. அதேமாரி எனக்கு வந்து இந்த அளவுக்கு மைண்ட் செட் இல்லை வண்டி எடுக்கணுமான்ட்டு. நான் அவங்க சொன்னதுனால காசு சேர்த்து வச்சு பைக் எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, புது பைக் எடுக்கிறோன்னு. எடுக்கிறத விட ஏன்னா ஒரு பர்சன் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் இது பண்ணுங்கள், ஒரு ஆள் நம்ம திருத்துறப்போ அதை வந்து கேட்டுட்டு பண்ணது எவ்வளோ நல்லது. எனக்கு அவங்க வந்தது ஐ எம் ஆல்சோ குட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் பைக் எடுத்தேன், ஃபஸ்ட்டு பைக்கு. அதேமாரி இந்த ட்ரிப்பு நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பிளான் போட்டேன்னா, வண்டி எடுக்கிறது பிரச்சனை இல்லை, வண்டியை வந்து எடுத்த உடனே வந்து நம்பர் பிளேட் மாற்றிட்டு அப்புறமா தான் முருகர் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன். பழனி இல்லை, மருதமலை. அதனால் வந்து நம்பர் பிளேட்டு மாட்டின உடனே நான் மருதமலை டெம்பிளுக்கு வந்தேன். அப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்தார், லிஃப்ட்டு கேட்டாருங்க. அவரையும் நான் அப்படியே சேர்த்துட்டு நான் வந்து அப்படியே பைக் ரைட் பண்ணிட்டு போனேன். செம்மையாக எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு பைக்கு. ஏன்னா வந்து பைக் ரைடு, அது வந்து ஹேர் பெண்ட்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல்ஸ் மருதமலை. ஏன்னா மருதமலை டெம்பிளுக்கு வந்து நான் ரொம்ப போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி வந்து நீங்கள் யாருன்னாலும் சரி, யாருன்னா மனசில் என்ன நினச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் மருதமலைக்கு போங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நான் நினச்சேன், அதேமாரி எனக்கு நடந்துச்சு. அதனால் சொல்கிறேன். ஏன்னா நான் வேண்டிக்கிட்டேன், அதேமாரி நான் வேண்டினது அப்படியே நடந்துச்சு. நீங்கள் யாருன்னா போனீங்கன்னா மருதமலை ட்ரிப்புக்கு பிளான் போட்டு போங்க. என்னோடய பெஸ்ட் பைக்கில் வந்து எனக்கு இது ஒன்று பார்த்து எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவலிங் வீடியோ திஸ் ஆல்சோ மருதமலை டெம்பிள் கோயிங். போயிட்டு நல்லபடியாக இந்த ஹேர் பேண்ட்ஸு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. புது வண்டி, அதுவும் வந்து இந்த ஹேர் பேண்ட்ஸில் நம்ம வளைக்கிறப்போ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. நம்மளுக்கு வந்து புது வண்டி இது தான் நம்மளுக்குன்னு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பர்சன் இல்லைன்னா நான் சீரியஸாக நான் வண்டி இப்பயும் சொல்கிறேன், அந்த ஒரு பர்சன் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் வண்டி எடுத்திருக்க முடியாது. ஐ எம் ஆல்சோ பெஸ்ட் ஆஃப் மை பர்சன். தேங்க்யூ. நீங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்தது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அதேமாரி தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஏன்னா எனக்கு எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ணீங்க. அவங்களுக்குன்னு என்னால் பார்த்து எதுவும் ஒரு துளி கூட உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விஷால்ஸ் எனக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மீண்டும் உங்கள் கூட லைஃப்லாம் ஆல்சோ ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம வண்டியில் நம்ம ட்ராவலிங் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரி ரொம்ப பேசணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்சன் உங்கள் கூட இருந்து உங்களை திருத்தி உங்களுக்கு எல்லாமே பண்ண வைக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசாமையே இருப்பீங்க. எனக்கு அவங்க எல்லாமே பண்ணாங்க, அதனால் நான் அவங்கள பற்றி பேசுகிறேன், தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு லவராக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணலாம், ஒரு ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லைங்களா. எனக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்தது எனக்கு ஒரு பெஸ்ட். அவங்க எனக்கு ஃப்ரெண்டே இல்லை, ஆல்சோ மை ஃபேமிலி மெம்பர். அதனால் வந்து என்னோடய ஃபேமிலி, அதனால் வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதேமாரி என்னோடய வந்து ஃபாலோவர்ஸுக்கும் நான் இந்த வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், பார்த்து வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லது பொறுத்து தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். எல்லாமே நான் நம்புகிறேன். ஏன்னா
ஏன் நான் வந்து இது எல்லாமே நீங்கள் பாருங்கள், வீடியோ நல்லாயிருக்கும் பேசுகிறதுனால இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ட்ராவலிங் பிடிக்கும். அதேமாரி நான் பார்க்குற விஷயம் நீங்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி உங்களுக்காக இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் உங்கள் பத்திரி எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பழனிக்கு போவேன். பழனிக்கு போகிறப்ப என்னோடய பைக்கில் நான் இந்த ரைட் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொன்ன அப்புறமா நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகலான்னு அதையும் சேர்த்து சொல்லுங்கள். நான் உங்கள் பத்ரி. எல்லாருக்கும் வணக்கம். பாய். ஒரு ஆள் ஒரு பயணிச்சு ஒரு ஆள் ஒரே ஒரு சீட்டு தான் சொல்லுங்க. இதான் மருதமலை டெம்பிளு. நான் இதான் வந்திருக்கேன் இப்போது. ஃபஸ்ட்டு என் வண்டி அங்கே நிற்கிது. என் வண்டி அங்கே நிற்கிறான். எல்லாம் அங்கே நிற்கிறான். இதான் என்னோடய வண்டி எம்டி முருகர். ஃபஸ்ட்டு முருகரை பார்க்கணும் வந்தால் அது என்னோடய வண்டியில் இதை வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருகரை பார்த்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.